அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் துயரங்கள் வரும்போது நம் மனம் அமைதியை தேடி அலையும். ஆனால் புனித அல் குர்ஆன் மூலமாக நம் உள்ளத்திற்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் நிம்மதியையும் கொண்டு வர முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த குர்ஆனின் 4 மகத்தான அருட்கொடைகளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலில் அந்த துவாவை நம்ம இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்மஜ் அலில் குர்ஆன ரபியா கல்பி வனூர சத்ரி வஜல ஹுஸ்னி வத்தஹப ஹம்மி. இதன் பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், புனித குர்ஆனை என் உள்ளத்தின் வசந்தமாகவும் காய்ந்து போன நிலத்திற்கு வசந்த காலம் எப்படி பசுமையை தருமோ அதுபோல குர்ஆனை கொண்டு என் உள்ளத்தை பசுமையாக்குவாயாக. என் நெஞ்சின் ஒளியாகவும் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் வழிகாட்டும் பிரகாசமான ஒளியாக குர்ஆனை ஆக்குவாயாக. என் துயரத்தை நீக்குவதாகவும் கடந்து போன நிகழ்வுகளால் ஏற்பட்ட கவலைகளும் துயரங்களும் துடை தெரிவதாக குர்ஆனை ஆக்குவாயாக. என் கவலைகளை போக்குவதாகவும் எதிர்காலத்தை பற்றியும் பயம் மற்றும் தற்போதைய மன உளைச்சல்களை நீக்குவதாக குர்ஆனை ஆக்குவாயாக. அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த துவா சாதாரணமானதல்ல. நாம் கவலையிலும் மன அழுத்தத்திலும் இருக்கும்போது குர்ஆனை ஓதுவதும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதும் நம் மனதிற்கு அளவற்ற நிம்மதியை தரும். குர்ஆன் என்பது வெறும் வேதம் மட்டுமல்ல, அது நம் உள்ளங்களின் நோய்களுக்கான அருமருந்து. யார் ஒருவர் இந்த துவாவை முழு நம்பிக்கையோடு ஓதி அல்லாஹ்விடம் முறையிடுகிறாரோ அவருடைய கவலைகளை அல்லாஹ் நிச்சயம் போக்கிவிடுவான் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இனி நாமும் தினமும் நம்முடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது குர்ஆன் ஓதி முடித்த பிறகோ இந்த துவாவை ஓதி பழகுவோம். அல்லாஹ் நம் அனைவரின் கவலைகளையும் போக்கி நம் உள்ளங்களில் குர்ஆனின் ஒளியை நிரப்புவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இது போன்ற பல மார்க்க தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஜஸக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.